மசாலா பாவக்காய் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கணுன்றதை பார்ப்போமா? இப்போ நான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். கடாய் அடுப்பில் வைக்கிறேன்னா, இப்போ நம்ம பாவக்காய்க்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுதான் ஸ்பெஷலே. மசாலா பாவக்காய் குழம்பு. இப்போ கடாய் சூடாகட்டும். இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து இந்த பாவக்காய்க்கு அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 கிலோ பாவக்காய், ஒரு 1/4 கிலோ பாவக்காய் இருக்குது. இது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கு முன்னாடி புளி ஊற போட்டுக்கிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். அதுக்கு காஞ்ச மிளகாய் சிம்மில் தான் வச்சு போடுறேன். அடுத்தது காஷ்மீரி மிளகாய் ஒரு 2 கலருக்காக. அடுத்தது தனியா. நம்ம இந்த மாதிரி மசாலாவில் தனியா இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது பாவக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக. புளி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது சிம்மில் தான் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், 2 பீஸ், கொஞ்சம் ஒரு பிஞ்சு சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம், மிளகு, கொஞ்சம் போல் அரிசி. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி. இதையும் வச்சுட்டு நம்ம கிளறி விடணும். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். கருவேப்பிலை, இதுக்குள்ளே புளியை ஊற போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி. இது வறுபட்டுச்சு. தீயாமல் ஒரு பக்கமே தீயாமல் நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொஞ்சம் ஒரு 5-6 போல் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிறேன். சாம்பார் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கிடலாம். நம்ம அதையும் சேர்த்து அதனோட அரைக்க போகிறோம். இப்போ சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம அந்த கடாயில் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பாவக்காய் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே தெரியாது. நான் வந்து ஒரு 5-6 சாம்பார் வெங்காயத்தை தோலை உரிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் அந்த கடாயில் தான் போட போகிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த மாதிரி எல்லா பழுத்த தக்காளியை பார்த்து ஒரு 2 எடுத்துக்கிடுறேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இந்த கடாயிலே போட்டிருக்கேன். மிளகு சீரகெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா.
அதிலே போட்டிருக்கேன். இப்போ 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணிக்கிடலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணும்போது அது நம்ம கட் பண்ணுறதுலே குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும். நம்ம ஏனோ தானோ செய்யும்போது குழம்பு நல்லாவே இருக்காது. நம்ம இந்த மாதிரி பக்குவமாக சின்ன காய்கறிலாம் பொறுமையாக அரிஞ்சு செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்னதாக நான் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது பாவக்காவையும் கட் பண்ணி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாலுமே குழம்பு ஈஸியாக செய்திடலாம். நல்லா மசாலா பாவக்காய் குழம்பு. இதை அரிஞ்சிட்டேன்னா அடுத்தது பாவக்காய் வரையணும். ஓகே, இதுக்கு கொஞ்சம் வெல்லம் தேவை. நான் கொஞ்சம் வெல்லமும் எடுத்துருக்குறேன். இப்போ பாவக்காய், இந்த 5 பாவக்காவையும் நல்லா ரவுண்டாக அரிஞ்சிக்கிடலாம். பாவக்காவை நான் ரவுண்டாக அரிஞ்சிக்கிறேன். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நான் வறுத்தது மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா அரிசி, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்ட பார்த்தீங்களா. அதோட சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு ஒரு 5-6 போல் சாம்பார் வெங்காயம் அதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிடலாம். இந்த சட்டி சூடாகிறதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். சிம்மில் வச்சுப்போம். இதை நல்லா மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். முதல்ல நான் பாவக்காவை இந்த எண்ணெயிலே வதக்கிட போகிறேன். நல்லா உப்பு போட்டு பாவக்காவை கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை போட்டு வதக்கிக்கிடலாமா. எண்ணெயிலேயே வதங்கணும். இது வதங்கின பிறகு கொஞ்சம் கம்மியாகிடும். வதங்கட்டும். கல் உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம். மசாலா நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ எப்படி வதங்கிருக்கு பாருங்க. நல்லா ஓரளவு வதங்கிடுச்சா. நல்லா உப்பும் இதில் பிடிச்சிருக்கோம். போதும் வதங்கினது. இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா பாவக்காய் குழம்பு சேர்ப்போம். இப்போ நான் இதுலேயே தான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்னா இப்போ சட்டி சூடாக தான் இருக்குது. எண்ணெய் சூடாகட்டும். நான் என்ன பண்ணுறேன், கடுகு போட்டுப்பேன். இதுக்கு வெந்தயம் போட மாட்டேன். ஏன்னா வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் ரொம்ப வெந்தயம் போட தேவையில்லை. கடுகு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சீரகம் போடலாம். நல்லா கடுகு பொடிட்டோம். கடுகு பொடி ஆரம்பிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கட் பண்ணி வச்சுருந்த பார்த்தீங்களா பெரிய வெங்காயம், அதை போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு தெரியாது. இதுக்கு நம்ம வெல்லம்லாம் ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். முகத்துக்கு முடிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. முகம்லாம் தெளிவாக இருக்கும் கருவேப்பிலை ரொம்ப யூஸ் பண்ணும்போது.
முகம் தோல்லாம் சுருக்காது சொல்லுவாங்க. இப்போ நான் அதில் உப்பு போட்டு தான் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் வெங்காயத்துக்கு மட்டும். வெங்காயத்துக்கு கொஞ்சம் போல உப்பு. கையோட தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி, 2 பழுத்த தக்காளி தான். அதையே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா மசாலா, இதுதான் முக்கியமானது. நம்ம மசாலா பாவக்காய் குழம்பு தானே செய்கிறோம். இந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுக்கிடுறோம். இப்போ புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிப்போம். அதுக்குள்ளே இதை கொஞ்சம் கிளறி விட்டுறோம். இந்த மிக்ஸி ஜாரில் இருந்ததையும் இதில் போட்டுக்கிட்டேன். இது நல்லா கிளறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச பாவக்காயில் போட்டுருவோம். சுவையான பாவக்காய் போட்டு பாவக்காய் மசாலா பாவக்காய் குழம்பு. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாமா டேஸ்ட்டுக்கு? நான் எப்பவுமே கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். அதனால் இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரம் ரொம்ப வேண்டாம். ஓரளவு வெந்துருச்சு பாவக்காய். இப்போ நான் புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் வச்சுட்டேன் பார்த்தீங்களா, கரைச்ச புளியை இதில். இப்போ பாருங்கள், பாவக்காய் குழம்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்பு புளிப்பு காரம் பார்த்துக்கலாமா? உப்பு தான் பத்தலை. இப்போ நான் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கிறேன். உப்பு பத்தலை. இது நல்லா கெட்டியான பதத்துக்கு வரட்டும். கசப்பே தெரியல. ஒரு கசப்பு இல்லைப்பா பாவக்காய். கொதிக்கிட்டோம் நல்லா. இப்போ குழம்பு நல்ல கெட்டி பதத்துக்கு, மீடியமான கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. பாவக்காய் வெந்திருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக வெல்லம், இவ்வளோ வெல்லத்தை இதில் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். சுவையான மசாலா பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமல் தயாராகிடுச்சு. இது நீங்கள் சூடாக சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி கூட நம்ம குழம்பு வச்சுக்கலாம். காலையிலே வச்சிட்டோன்னா டிஃபனுக்கும், மதியம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு கூட நம்ம டிஃபன் மாதிரி செய்யும்போது அதுக்கு இதை ஊற்றி சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த வெல்லம் போட்ட உடனே அவ்வளோ சுவை கூடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மசாலா பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.